இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித குணகுந்தாஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் திருச்சபையினுடைய வரலாற்றில் 10வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிறந்தது பிரான்ஸ் தேசத்திற்கும் ஜெர்மனி தேசத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில். அரச குடும்பத்தில் பிறந்த இவர் ஒரு அரசருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார். திருமணம் முடிந்த பிறகும் கற்பு ஒழுக்கத்தோடு தன்னுடைய கணவனுடைய அனுமதியோடு இறைவன் திருமுன்னிலையில் தூய்மையான எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு தளங்களில் பல்வேறு நேரங்களில் இவரை பற்றின தவறான விமர்சனங்கள் எழுந்த பொழுதெல்லாம் தன்னுடைய கற்பை நிரூபிக்கும் வண்ணமாக அல்லது தன்னுடைய தூய வாழ்வை நிரூபிக்கும் வண்ணமாக எரிகின்ற தீயில கூட அவர் சென்று தன்னுடைய தூய்மையை நிரூபிக்கிற அளவுக்கு இறைவனுடைய அருளை பெற்றிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு பிறகு அரசவையில் இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று புனித ஆசீர்வாதப்பர் துறவு மடங்களை கட்டி எழுப்பினார். பல தேவாலயங்களை கட்டி எழுப்பினார். பிறகு தானும் அதே துறவு மடத்தில் சேர்ந்து அரசியாக இருந்தாலும் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று இந்த புனித குணகுந்தாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். செல்வம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இறைவன் திருமுன்னிலையில தான் ஒரு அடிமை, இறைவனுடைய அடிமை அப்படி என்று தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த இந்த புனிதையைப் போல நாமும் தாட்சியோடும் எளிமையோடும் இருக்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல பணக்கார இளைஞர் ஒருவன் போதகரே, நிலைவாழ்வு பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு உடனடியாக கேட்கிற பதில், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்தாலே போதும், நீ நிலைவாழ்வை பெற்று விடலாம் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த இளைஞன் மிக இளைய வயதாக இருக்கும் பொழுதே எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பேருண்மையை அந்த இளைவனுக்கு தருகிறார். அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், நல்ல இறை சட்டங்களின்படி ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறான். இருந்தாலும் அவன் உலக செல்வங்களை உரிமையாக்கி கொண்டிருக்கிறான். உலக செல்வங்கள் அவனுக்கு நிலை வாழ்வை தரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொண்டவராய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி, நீ போய் உன்னிடம் இருப்பதை ஏழையருக்கு விற்று கொடு, அதற்கு பிறகு விண்ணகத்துல உனக்கு செல்வம் நிறைவாக இருக்கும், அதற்கு பிறகு திரும்பி வந்து என்னை பின் செல் அப்படி என்ற வார்த்தைகளை சொன்ன உடனேயே அந்த இளைஞன் முகம் மாறியவனாய், முக வாட்டம் அடைந்தவனாய் இயேசுவை விட்டு விலகிச் சென்றான் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து இந்த ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறார். காரணம், அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் வருகிறது. என்ன ஃபாதர் எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு மன தளர்ச்சி அடைந்து விடுகிறோம். நம்மை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே கேள்வியை கேட்கிறார். உங்களிடமும் என்னிடமும் ஒரு குறை இருக்கிறது. நீ போய் உன்னிடம் இருப்பதை விற்று ஏழையருக்கு கொடு, அதற்கு பிறகு உனக்கு செல்வம் விண்ணகத்துல அதிகமாக இருக்கும், அதற்கு பிறகு திரும்பி வந்து என்னை பின் செல் என்கிற வார்த்தைகள் நீ போய் என்றால் ஆண்டவரிடத்துல திரும்பி போக சொல்லுகிறார். அல்லது ஆண்டவரை விட்டு நாம் பிடித்து கொண்டிருக்கிற இந்த உலக காரியங்கள், உலக செல்வங்கள், உலக உறவுகள், இவற்றை பிடித்து கொண்டு அதுதான் எனக்கு நிலைவாழ்வை தரும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோமே, அந்த செல்வங்களை, உன்னை கடவுளிலிருந்து பிரிக்கிற அந்த பொருட்களை, மனிதர்களை விற்றுவிட்டு பிறகு அதை நீ செய்கிற நேரத்துல விண்ணகத்துல உனக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். காரணம், மன்னக செல்வங்களை நோக்கி நம்ம வாழ்கிற நேரத்துல நம்மை அது வாழ விடாது, இறைவனிடத்துல நெருங்க விடாது. ஆகவே மன்னகத்தில் நம்மை பிடித்து கொண்டிருக்கிற உலகத்தரமான காரியங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் நிச்சயமாக நம்ம விண்ணகத்துல செல்வம் சேர்த்தவராக இருப்போம். விண்ணகத்தில் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சொந்தமாகி கொண்டவர்களாக இருப்போம். அதற்கு பிறகு நமது இயேசுவை பின்பற்றினால் நிச்சயமாக நிலை வாழ்வு நமக்கு உண்டு என்கிற அழகான செய்தியை தான் தருகிறார். அன்புமிக்கவர்களை, சமீபத்தில் 2 நபர்களை பற்றி நான் வாசித்தேன். இந்த 2 நபர்களுமே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். முதலாம் ஆண்டவர் சக் ஃபீனே அப்படின்னு சொல்லப்படுகிறவர். அதாவது ஃப்ளைட்ல போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்தெந்த ஏர்போர்ட்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்.
அந்த கடைகளை நிறுவிய 2 நபர்களில் மிக முக்கியமானவர் தான் இந்த சக் ஃபீனே என்று சொல்லப்படுகிறவர். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் தன்னுடைய செல்வத்தை எல்லாமே தன்னுடைய பணியாளர்களுக்கு எழுதி வைத்த ஒரு பணக்காரராக பார்க்கப்படுகிறார். மிகப்பெரிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த பணக்காரராக இருந்தாலும் விமானத்தில் செல்லுகிற பொழுது சாதாரண பயணிகள் செல்கிற அந்த பயண இடத்துல தான் அவர் செல்வதாகவும், சாதாரண கை கடிகாரம், சாதாரண உணவு, சாதாரண இருப்பிடங்கள், இவற்றோடு மிக ஏழ்மையான ஒரு மனிதராக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய ஊழியர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு அறக்கட்டளைகள் மற்றும் நல உதவி செய்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு செல்வத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த சக் ஃபீனே என்பவரை பற்றின ஒரு செய்தி சமீபத்தில் நான் வாசித்தேன். இன்னும் ஒரு செய்தி என்பது டாம்ஸ் ஷூஸ் அப்படி என்று இன்னொரு நிறுவனம் இருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் தான் இந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் ஒரு ஷூ வாங்கினா அதற்கு இணையான இன்னொரு ஷூ அல்லது அதற்கு இணையான பணத்தை அவர்கள் ஏழையருக்கு கொடுப்பார்களாம். அதனுடைய நிறுவனர் யார் என்று பார்த்த நேரத்தில் அவருடைய பெயர் பிளேக் மைக்கோஸ்கி அப்படி என்று சொல்லுகிறார்கள். என்ன ஃபாதர், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜென்டினா நாட்டுக்கு அவர் போயிருக்கிறார். அங்கு காலனிகள் இல்லாத குழந்தைகளை பார்த்த உடனேயே அவர் ஒரு ஷூ காலனிகளை தயாரிக்கிற கம்பெனியினுடைய ஓனர். இந்த ஏழைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய நிறுவனம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஷூ யாராவது வாங்கினாங்கன்னா அதற்கு இணையா இன்னொரு ஷூ அவங்க கொடையாக கொடுப்பார்கள். உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது அந்த டாம்ஸ் ஷூஸ் என்ற அந்த நிறுவனமானது. இவரும் தன்னிடம் இருக்கிற செல்வத்தை ஏழையரோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். வழக்கமாக புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம உதாரணத்தை கொடுப்போம். பிரான்சிஸ்கு அசிசியார், அன்னை தெரசா, இவர்கள் எல்லாருமே தங்களுடைய செல்வத்தை விட்டு கடவுளுக்காக வந்தவர்கள் என்று. நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கூட தன்னிடம் இருப்பதை ஏழையருக்கு கொடுத்து விட்டு நிலை வாழ்வை மண்ணுலகிலேயே பரிசாக பெற்று கொண்டிருக்கிற இந்த நபர்களை பற்றி சொல்வதற்கான காரணம், நம்முடைய வாழ்வில் கூட இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ இறைவன் கொடுக்கிற அந்த அழைப்பை ஏற்கத்தான். ஆகவே இறைவன் கொடுக்கிற அழைப்பை ஏற்று பகிர்ந்து வாழ்வோம், மனமகிழ்வோடு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.